अखिल भारतीय राज्य सरकारी चतुर्थ श्रेणी कर्मचारी महासंघ का अधिवेशन चेन्नई में संपन्न हुआ। बैठक में कर्मचारियों की समस्याओं को लेकर विस्तार से चर्चा की गई। जल्द ही दिल्ली में एक बड़े आंदोलन करने की रणनीति बनाई गई है। आगे समाचार विस्तार से। ऑल इंडिया प्रेसिडेंट संवादी के गणेशन साहब தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தில் 4ஆம் பிரிவு மாநில மைய சங்கம் மற்றும் அகில இந்திய தலைவருமான திரு கணேசன் அவர்களே एवं ऑल इंडिया वाइस प्रेसिडेंट प्राप्त गुप्ता जी यूपी, ऑल इंडिया वाइस प्रेसिडेंट उड़ीसा, ऑल इंडिया वाइस प्रेसिडेंट पंचायत महाराष्ट्र, ऑल इंडिया वाइस प्रेसिडेंट एमपी अजय दुबे एंड असिस्टेंट जनरल सेक्रेटरी सुधीर भार्गव। ஆல் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் உபத்தலைவர்கள் செயலாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன்। मंच पर उपस्थित सभी महानुभाव एवं तमिलनाडु स्टेट के क्रांतिकारी मैं सभी को सादर प्रणाम और अभिनंदन करता हूं। தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் அனைவரையும் வரவேற்கிறேன்। मैं अपनी बात की शुरुआत करता हूं उन 2 लाइन से कि संघर्ष की लड़ाई में निमंत्रण नहीं भेजे जाते, जिसकी जमीन जिंदा है वो खुद निमंत्रण में आ जाते हैं। நான் சொல்வது என்றால் நம் அனைவருக்குமான முன்னேற்றத்துக்கான செய்திகளாகும்। இங்கே உரையாற்றிய அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாநில செயற்குழுவினரும் அதனை ஒட்டிய தீர்மானத்தை நீங்கள் வழிமொழிந்திருக்கிறீர்கள்। ஆக இந்த நிலை என்ன காட்டுகிறது? தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில அமைச்சகம் மாநில நிர்வாகிகள் வேறு மாவட்ட நிர்வாகிகள் வேறு என்பதல்ல, இருவருக்கும் ஒரே கருத்துத்தான் உள்ளது என்பதை இந்த மாவட்டத்தில் நிறுத்தி அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, இந்த இடத்தில் 3 கூட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஓராண்டு நீட்டிப்பு எதற்கு என்பதை நாம் நினைக்காக வேண்டிய சூழலை உள்ளது। இன்றைக்கு வழக்கு ஆக எதிராளிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காக இங்கே மதம் தோற்றக்கூடாது என்பதற்காக நம்முடைய சங்கம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது। மிக முக்கியமாக இன்றைக்கு 2006க்கு பிறகு அலுவலக செய்தியாளர்கள் முக்கியமான அனைத்து துறைகளிலும் காலமானவர்கள், பதவி உயர்வு சென்றவர்கள், பணி நிறைவு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள்